பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களுக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹalleluya. ஒரு சபையை குறித்து ஒரு அப்போஸ்தலன் அல்லது ஒரு இந்த சபையை ஸ்தாபித்த ஒரு ஊழியனுடைய மனநிலை இதுதான். ஆமென். ஹalleluya. எவ்வளவு கான்ஃபிடன்ஸ், எவ்வளவு விசுவாசம் பாருங்க. ஆண்டவர் அவருக்கு கொடுத்ததான தரிசனத்தை, அவருக்கு கொடுத்ததான அந்த பொறுப்பிலே தங்களுடைய விசுவாசிகளுடைய தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற எதிர்காலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று இந்த பவுலுடைய ஜெபத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கிருபையை குறித்து நான் பல வாரம் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அது முடியல. இன்னும் பல வாரங்கள் பேச தேவை இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையினாலே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்வதன் மூலம்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தெளிவு நம்மிலே புதுப்பிக்கப்படும். இல்லனா ஏதோ ஒரு பகுதியை எங்கேயோ எப்பயோ கத்துக்கிட்டு அந்த விஷயத்துல நம்ம கடந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம இணைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம நினைக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்முடைய வாழ்க்கைக்கு வந்திருக்கிறதான அந்த சுதந்திரமும் அந்த விடுதலையும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்காமலே போய்விடுவதற்கு ஆண்டவருடைய கிருபையை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஆமென். கிருபை தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டும் தயவு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நாம் தகுதியாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறதுனால தேவன் நமக்கு இந்த தகுதியை கொடுத்திருக்கார் அல்லது இந்த கிருபையை கொடுத்திருக்காருன்னு கிடையாது. ஆமென். யாரா இருக்கட்டும், உலகத்திலே தேவனுடைய பார்வையில எல்லா மனிதர்களும் ஒண்ணு. ஆமென். இந்த புரிதல் நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம தகுதியாய் மாற முடியும். ஏன் இந்த புரிதல் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே நான் நிறைய சொல்லிட்டேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9 இருந்து 12 வரைக்கும் பார்க்கும்பொழுது ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனும் இல்லை, யாரேனும் இல்லை அப்படின்னு 7 முறை சொல்லுது. 1ஆம் அதிகாரத்துல இருந்து வாசிக்கும் போது எல்லாரும் தேவனுடைய பார்வையில பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனவர்களா இருக்கிறோம். அப்ப உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? பாவிகளா பார்க்கிறாரு. அப்ப எல்லா உலகம் பாவத்துக்கு உட்பட்டது. இந்த பாவத்திற்கு ஒரு விடிவு காலம் தேவை. அப்ப எல்லா முழு உலகத்தினுடைய ஒரே ஒரு பிரச்சனைய ஒரே ஒரு நபர் மாற்ற முடியும்னா அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 தான் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிருக்கிறார்கள். 24 நான் சொல்லுது, இலவசமாய். ஆமென். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. இலவசமா ஒண்ணு நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா அது மலிவானது கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு என் டாபிக் அது இல்ல. மெய்ப்பனாகிய தேவன் அந்த ஒரு கவனத்தோடு தான் இன்னைக்கு நான் பேச விரும்புறேன். ஆனா இந்த பின்னணி தெரியாம அந்த மெய்ப்பன் யாருன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆமென். அப்ப என்ன சொல்றாரு? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் என்னவா இருக்கிறோம்ங்கறத சபைக்கு சொல்றதும், சபையில இருக்கிறவர்கள் அதை புரிந்து கொண்டு அந்த உறவுல வளருவதும், புதிய உடன்படிக்கையில தேவனோடு நாம் இணைந்து நாம் தேவனோடு நித்தியமாய் என்னவா இருக்க போகிறோம் என்பதுதான் நற்செய்தி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சபையில நாம் சேர்க்கப்பட்டதே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவங்கள் தேவனாலே நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய செயலின் மூலம் நம்மை மீட்டெடுப்பதற்காக தேவன் கொடுத்ததான அந்த மகா பெரிய இரக்கம் தான் கிருபை.
ஹalleluya. அதனால பாவம் வராதா? நிச்சயமா வரும். பாவம் வந்தா என்ன பண்ணணும்? பைபிள் சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவம் வரும்போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் அதை அறிக்கை செய்து விட்டு அவரோடு அவருடைய இரக்கத்தை பெற்று அவருக்காக வாழ்வதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆமென். ஆனால் நாம் பாவிகள் 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 என்று நம்முடைய மனநிலையிலே நாம் எண்ணத்தோடு வாழ்ந்து இருப்பது கிறிஸ்தவர்களுக்கான அடையாளம் இல்ல. நாம் மீட்கப்பட்டவர்கள், இலவசமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே அவருடைய ஜெயத்தை உடையவர்களாய் இருக்கிறோம் என்ற புரிதல் நமக்கு தேவை. ஆமென். இந்த அதிகாரமும் இந்த புரிதலும் இந்த வேத வசனத்தினால நமக்கு கிடைக்கிறது. ஹalleluya. அப்ப பாவின்னு ஒரு விஷயத்தை ஆண்டவர் எப்படி மாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து என்னும் அவருடைய கிருபையினாலே பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து அவர் நம்மை மாற்றி விட்டு இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு பாவத்தினால யாரும் நரகத்துக்கு போக போறது இல்ல. ஆமென். பாவத்தினால யாரும் நரகத்துக்கு போக போறது இல்ல. இந்த பாவத்திற்கு இயேசு கிறிஸ்து செய்த பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அதை விசுவாசியாமல் இருக்கிறவர்கள் தான் நரகத்துக்கு போக போறாங்க. ஆமென். பாவம் இயேசுவை அறியாதவர்களுக்கு கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா பாவத்திற்கு ஒரு முடிவை இயேசு சிலுவையிலே ஹalleluya கொண்டு வந்துட்டாரு. ஆனா இது இயேசு கிறிஸ்து எனக்காக செய்திருக்கிறார். இந்த விஷயம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உறவு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பாவத்தை விட மேலானதா இருக்கிறது என்ற புரிதல் நமக்கு வரும் பட்சத்துல பிசாசும் அவனுடைய கிரியையும் நம்மிலே கிரியை செய்ய முடியாது. ஹalleluya. அப்ப ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை நான், உம்முடைய சமூகத்திற்கு நீர் எனக்கு உண்டு பண்ணின உம்முடைய வழியின் நிமித்தமாய் நான் வருகிறேன் என்ற உணர்வும் மனநிலையும் தான் எனக்கு இருக்குமே தவிர நான் பாவி, நான் குப்பை தூசின வராது. ஹalleluya. இது யார் எனக்கு செஞ்சது? நானே எனக்கு செய்யல. என் ஜெபம் எனக்கு செய்யல, என் பரிசுத்தம் எனக்கு செய்யல, என்னுடைய தியாகம் எனக்கு செய்யல, என்னுடைய அர்ப்பணிப்பு எனக்கு செய்யல, என் படிப்பு பைபிள் காலேஜ் எனக்கு செய்யல. இயேசு அவருடைய முன் தீர்மானத்தினாலே கிருபையினாலே எனக்கு இதை செய்திருக்கிறார். ஹalleluya. அப்ப தேவனுடைய நடத்துதல் ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்ப பவுலுடைய இந்த ஜெபத்தினுடைய விசுவாசம் எதற்காக முக்கியம்ங்கறத நான் சொல்றேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து, ரட்சிப்பு அதனுடைய, அதாவது கிருபையினுடைய மேலான வெளிப்பாடு தேவனுடைய ரட்சிப்பு. ஹalleluya. இன்னைக்கு இது நிறைய பேருக்கு புரியாததுனாலதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா, உலகத்தோட ஒட்டி இருக்கிறேனா, தேவனுடைய வழிநடத்துதல் இருக்கனா, நீதிமான்களா இருக்கிறனா, இல்ல பாவ கூட்டத்தோட எனக்கு தொடர்பு, ஒரே குழப்பத்துலதான் கிறிஸ்தவங்க வாழ்றாங்க. வேதம் சொல்லுகிற அந்த விடுதலையில வாழ்றதுக்கு முடியல. ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்திலே வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக, எப்ப காட்டுறதுக்கு? வரப்போகும் காலங்களில் விளங்க பண்ணுவதற்காக நம்மை அவரோட கூட எழுப்பி அவரோட கூட உட்காரவும் செய்தார். இது வரும் காலங்களில் நடக்க போகிற காரியம். அவரோட கூட நம்மை எழுப்பி நித்தியமாய் அவரோட கூட அமர பண்ணுவதற்கு தேவன் இந்த காரியங்களை செய்தார். எதற்காக செய்தார்? வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப ரட்சிப்பு தேவனுடைய மகா பெரிய கிருபையின் வெளிப்பாடா இருக்கிறது. ஹalleluya. ஆண்டவர் நம்ம மேல
மேல இரக்கம் வைக்கலன்னா நம்ம ரட்சிக்கப்படவே முடியாது. ஒருத்தவங்க வந்து நமக்கு சொல்லிடுறாங்க, அதனால நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு சர்ச்சில் இதெல்லாம் பண்றேன் அதெல்லாம் பண்றேன், இதெல்லாம் வந்து கணக்கிலேயே வராது. எது கணக்குல வரும் அப்படின்னா, இயேசு என்னை ரட்சித்திருக்கிறார், அதற்கு நன்றி உணர்வோடு இந்த வாழ்க்கையை கடைசி வரைக்கும் நான் வாழுவேன், அதனுடைய வெளிப்பாடா ஊழியம் செய்வேன், அதனுடைய வெளிப்பாடா நன்றியோடு இருப்பேன், அதனுடைய வெளிப்பாடா என்னுடைய பணத்தினாலும் என்னுடைய உழைப்பினாலும் என்னுடைய நேரத்தினாலும் தேவனுடைய ராஜ்யத்தை நான் கட்டுவதற்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். இது நன்றி உணர்வுல வருகிற ஒரு உறவு. ஆமென். கை வேலைகளாலே வருகிற ஒரு காரியங்களை வாசிங்க. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. ஒருவரும் பெருமை பாராட்ட, கவனிங்க, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, பெருமை பாராட்டாதபடிக்கு. எதுக்கு பெருமை பாராட்டக்கூடாது? நான் இத்தனை நாள் இப்படி பண்ணதுனால இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த ரட்சிப்பை என்ன விட்டு இல்ல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, இது என்னால் உண்டானதல்ல, இயேசு கிறிஸ்து எனக்காக செய்த மகா பெரிய தியாகம். ஹல்லேலூயா. வாசிங்க. பெருமை பாராட்ட ஒன்றுமில்ல, இது கிரியைகளினால் உண்டானதல்ல, இது கிரியைகளினாலே உண்டானதல்ல, தான தர்மங்கள் பண்றதுனால வர்றதில்ல, நான் யாருக்கும் கெட்டது நினைக்கல அப்படிங்கிறதுனால வர்றதில்ல, என் மனசாட்சிக்கு நான் சரியா இருக்கிறேன் அப்படினால வர்றதில்ல. இந்த மூணு வார்த்தையும் ரோமர் 1ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க வந்து எபேசியர் 3ஆம் அதிகாரம் 23 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா நான் சொன்ன இந்த மூணு விஷயமா இருக்கும். எபிரேயர்கள் அல்லது யூதர்கள் சொன்னாங்க, நாங்கள் இயேசுவின் வம்சாவழியிலே வந்திருக்கிறவர்கள், ரத்தத்திலே தேவன் எங்களை பிரித்தெடுத்தார், அதனால நாங்க வந்து பரலோகத்துக்குரியவர்கள், நீதிமான்கள். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன் பாவம் இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட வேண்டும், ரத்தத்தினாலே கழுவப்படணும். இன்னொரு கூட்டம் சொல்லுது, நான் நிறைய தான தர்மம் பண்றேன், என் ஆஸ்தியில வந்து நான் நிறைய ஆர்ம்ஸ் நிறைய பேருக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, கிடையாதுப்பா, இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்து பாவத்தை அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட மட்டும்தான் உனக்கு. இன்னொரு மூணாவது ஒரு கூட்டம் சொல்லுது, நான் என் மனசளவுல யாருக்குமே கெடுதல் செய்யல, துரோகம் செய்யல. ஆண்டவர் சொல்றாரு, 10வது ஒருவனாகிலும், அதான் அங்க 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து சொல்லு, ஒருவனாகிலும் இல்லை, யாரேனும் இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் அவர் இல்லாம வாழ்க்கையே இல்லை. ஆமென். இன்னைக்கு நிறைய பேரு, நான் போன வாரம் கூட சொன்னேன், இததான் முடிச்ச போன முறை நான் பிரசங்கம் பண்ணும்போது, இயேசுவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு யார் நமக்கு தெரியும், அறிமுகத்தில் இயேசு யாரு, அவர் பரலோகத்துல வந்தாரு, பாவம் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாரு, 3.5 வருஷம் தான் அவர் ஊழியம் செஞ்சாருன்னு பைபிள்ல எங்கேயுமே எவிடன்ஸ் இல்ல, தெரியுமா? எதை வச்சு நம்ம சொல்றோம் அவர் 3.5 வருடம் ஊழியம் செய்தார்? என் பைபிள் காலேஜ் டீச்சர் என்னை கேள்வி கேட்டாரு, காட்டுப்பா பைபிள்ல அதாவது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல 3.5 வருஷம் தான் அவர் ஊழியம் செஞ்சாருன்னு எங்கேயாவது காட்டு பார்க்கலாம். ஒரு இடத்துல இருக்கு. என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுது அவர் ஏறக்குறைய 30 வயது நிரம்பினவராய், எப்படி 30 வயதுடையவராய் இல்ல, ஏறக்குறைய 30 வயது நிரம்பினவராய். அப்ப அடிச்சு பேசுறது. ஆமென். நம்ம வாசிக்கிறது டிரான்ஸ்லேஷன், ஒரிஜினல் பாஷையில வேற ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு ஏன் இத்தனை ஸ்தாபனங்கள், இத்தனை குளறுபடிகள், இத்தனை குழப்பங்கன்னா வேதத்தை சரியா வாசிக்காததுனால. ஆமென். வேதத்தை சரியா வேதம் சொல்லிக் கொடுக்கிற விதத்துல வாசிக்காததுனாலதான் இவ்வளவு குழப்பம். ஆமென். ஆனா வசனம் வாசிக்கிறதுக்கு மனசே ஜனங்களுக்கு இல்ல, மனசே இல்ல. ஏன்னா இதயத்தை அது திறக்கும், அதிகாரத்தை கொடுக்கும். வேதம் சொல்லுது, வேத வசனம் எப்படிப்பட்டதா? ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறதா. வேத வசனம் எப்படிப்பட்டது? அதுக்கு ஜீவன் இருக்கிறது. ஆமென். ஜீவன் தான், ஜீவன் இருக்கிற ஒண்ணுதான் ஜீவனை கொடுக்க முடியும். ஜீவன் இல்லாத ஒண்ணு எப்படி ஜீவனை கொடுக்க முடியும்? ஆமென். இன்னைக்கு சொந்த வார்த்தையை நிறைய பேர் உபயோகப்படுத்தி மற்றவர்களை நாம் உற்சாகப்படுத்தி அவங்களை தூக்கி நிறுத்திடலாம் நினைக்கிறோம், முடியாது. ஆமென். ஜீவனுள்ள வார்த்தை தான் ஜீவனை கொடுக்க முடியும். அதுக்கு
வேதத்திற்கு நாம் மாணவர்களாய் மாறியே தீரணும். ஹல்லேலூயா. சொந்த வார்த்தைகள் எடுபடாது, சொந்த கிரியைகள் எடுபடாது, சொந்த புரிதல் எடுபடாது. தேவன் ஒரு அழகான வழிமுறையை அவரை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு வைத்திருக்கிறார். அப்ப எவ்வளவு பின்தங்கி இருக்கும் பாருங்க, நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, ஒருத்தர் நான் இத்தனை வருஷம் முதல்ல நான் பாடுவேன், இப்படி இருக்கு அப்படி இருக்கு, என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையே நம்ம வீணடித்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? நம்முடைய முழு வாழ்க்கையையும் அவர் விருப்பம் நமக்காக என்ன இருக்கிறது என்று புரிந்து வாழ்வதில் இருக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய தேவையை விட்டுட்டு உலக காரியங்கள்ல நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொண்டு நாம் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் அல்ல, பெருமை பாராட்ட மேன்மை பாராட்ட ஒண்ணும் இல்ல. பாருங்க, நன்றியால உருவாகி அப்படியே நீரூற்ற போல தேவனுக்கு செயல்படுறது வேற. மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்கு, நாம் நம்மையே திருப்திப்படுத்துவதற்கு நம்மிலிருந்து செயல்படுகி எழும்புகிறதான செயல் வேற. ஹல்லேலூயா, ஆமென். என் ரட்சிப்பு பூரணப்படுறதுக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்ப ரட்சிப்பு பூரணப்படலையா? பூரணமான ரட்சிப்பை தான் இயேசு கொடுக்கிறார். அறக்குறை வேலையை அவர் செய்யறது இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அறக்குறை வேலையை அவரு செய்யறது இல்ல. ஆனா அவர் சொல்லி இருக்கிறார், உலகமெங்கும் போய் நீங்க என்னுடைய நாமத்தினால அநேகருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிச்சு என்ன பண்ணணுமா? அநேகரை. அவர் சொல்லி இருக்கிறாரு, அதனால நான் செஞ்சாகணும். இது கட்டாயத்தினால செய்யக்கூடாது. ஆமென். இது மனமகிழ்ச்சினாலே தேவனுக்காக நாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த புரிதல் எனக்கு அடையாளத்தை, என்னுடைய அடையாளத்தை செதைச்சிருமா அப்படின்ற பயம் எனக்கு இருக்காது. ஆமென். சாமி நான் பாஸ்டர் கூட மாட்டேனாங்களே, அதை பத்தி நான் கேர் பண்ண மாட்டேன். ஆமென். நான் இவ்வளவு நாளா இருந்தேன், அங்க போய் உட்கார்ந்து யாரும் என்ன மதிக்கல. ஆமென். அதை பத்தி நான் கேர் பண்ண மாட்டேன். ஏன் கேர் பண்ண மாட்டேன்? என்னுடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ளே உறுதி பெற்றிருக்கிறது. ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் பார்த்திருக்கேன், போய் அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க, அப்புறம் எழுந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் என்ன மதிக்கவே இல்லை அவங்க. நீ ஏன் எதிர்பார்த்துன்னு போன? ஆமென். போறது ஒருத்தவங்களுக்கு நல்லது, ஒருத்தவங்களை கடன் பண்ணி அல்லது என்னுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு. சிலருடைய வேலையே இதுதான். நான் போய் உட்கார்ந்து இருக்க மனுஷனா கூட என்ன ஆமென். பாஸ்டர் கூட என்ன கண்டுக்கணும், நான் கண்டுக்கணும். ஆமென். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவு இது மேலான ஒரு பாக்கியம். ஆமென். அவர் கொடுக்கிறவரா இருக்கிற தேவனா இருந்தா நான் மட்டும் எப்படி எனக்கு வேணுங்கிற எதிர்பார்ப்புல வாழற ஒரு மனநிலை, ஆண்டவருடைய மனநிலைக்கு முரணான மனநிலை எனக்கு எங்கிருந்து வந்துச்சு? எனக்கு எங்கிருந்து வந்துச்சு? ஆமென். அப்ப நான் இன்னும் உலகத்தை விட்டு வரல, இயேசுவோட பூரணமான உறவுல என்ன அர்ப்பணிக்கிறேன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப பாருங்க, இயேசப்பாவோட இருக்கிற உறவு அது எவ்வளவு மேலானதான ஒன்றா இருக்கு பாருங்க. இப்ப நிறைய பேருக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள், நிறைய பேருக்கு இயேசு உதவி செஞ்சிருக்கிறார், நிறைய பேருக்கு இயேசு என்ன பண்ணிருக்காரு? நிறைய வரங்கள், வல்லமைகள், கிருபைகள் கொடுத்திருக்கிறாரு. நிறைய பேருக்கு இயேசு என்ன பண்ணிருக்காரு? பாதுகாத்து இருக்கிறாரு. ஆனா ரொம்ப குறைவான ஆள் தான், குறைவான ஆட்கள் தான் இயேசுவோடு உறவு கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவோடு உறவு கொள்ளாம பரலோக ராஜ்யத்தினுடைய சித்தத்தை பூமியில நாம் செயல்படுவது கூடாத காரியம். அதனாலதான் உலகத்தான் ஒண்ணு பண்றான், நம்ம சர்ச்சுக்குள்ள அதை கொண்டு வந்து நாம அதே பண்ணணும்னு நினைக்கிறோம். இது 2 நாள் நடக்குது, 3ஆவது நாள் நடக்க மாட்டேங்குது. ஏன்? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுகிறது போல பூமியிலும் உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்ற அந்த உணர்வுக்கு ஒப்பு கொடுக்கிற மனதில்லாத இருக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ஏன் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? சொந்த ஞானத்திற்கு, சொந்த
புரிதலுக்கு தங்களுடைய கவனத்தையும் இடத்தையும் கொடுத்திருக்கிற அளவுக்கு தேவனுடைய நடத்துதலுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காததுனாலதான். ஆமென். நிறைய பேருடைய பிரச்சனை இன்னைக்கு அவர் அதாவது நான் சிலுவையிலே நான் மரித்தேன், ஞானஸ்நானம் எடுக்கும்போது இனி நான் அல்ல கிறிஸ்துவை என்னை பிழைத்திருக்கிறார், டயலாக் எல்லாம் நல்லா தான் சொல்றோம். ஆமென். ஆனா செயல்ல இயேசு கிறிஸ்து என்னை 100% வழிநடத்தணும்ங்கற புரிதல், ஒப்பு கொடுத்தல், அர்ப்பணிப்பு இல்ல. ஆமென். அதுக்கு மாறா என்ன இருக்குன்னா, இத நான் செய்யறேன், இன்னைக்கு நான் ஆண்டவரே சோத்திரம் 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 ஜெபம் பண்றேன், என் பிள்ளையுடைய வாழ்க்கையை நீர் நல்லா மாற்றுவீர் என்று. பாருங்க, சோத்திரம் சோத்திரம் கீழே வந்து என்னுடைய விஷயம், அதுக்கு கீழே வந்து நீர் செய்வீர் என்று நம்புகிறேன். கீழே ஒரு வசனம், நடுவுல முழுசா நம்ம தான் இருக்கிறோம், ஆண்டவரே இல்ல. ஆமென். எப்படி அவர் செயல்? நிறைய பேர் ஜெபத்துல ஆண்டவருக்கு மெசேஜ் கொடுக்கிறது, ஜெபத்துல அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பு, புரிதல், தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப பெருசு நம்முடைய வாழ்க்கை. இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை அவ்வளவு ஒரு மகிமையானதா, மேன்மையானதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எங்கேயுமே எந்த சூழ்நிலையிலுமே நம்ம வந்து தலை குனிந்து கீழே அப்படியே கூனி குறுகி பயந்து இருக்க வேண்டிய தேவையே வராது. ஏன்? இந்த வாழ்க்கையை நான் நடத்தினாதான் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில ஐயோ இவங்களுக்கு பிரியமா நடந்துக்கணும், அவங்களுக்கு பிரியமா நடந்துக்கணும்னு நான் வாழுவேன். கிறிஸ்துவுக்காக நான் வாழ்ந்தேன்னா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவை காண்பிப்பது மட்டுமே என்னுடைய நோக்கமா இருக்கும். ஆமென். அதுக்காக மட்டும் நான் நம்மளை பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் தெரணும் நான் என்ன நினைச்சேன்னா போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பவுலுடைய அங்க பாருங்க, விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. அப்ப இந்த வெறும் ரட்சிப்புல மட்டும் கிருபை வேலை செய்யறது இல்ல, கடைசி பரியந்தம் நம்மை நடத்துவதற்கும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உதவி, ஒத்தாசை நம்முடைய வாழ்க்கையில போதுமானதாய் இருக்கிறது. அதை நம்பினா இந்த பவுல் இங்க சொல்றாரு. நான் வாசிங்க அந்த வசனத்தை, பிலிப்பியர் 1:5-6 வசனங்கள். உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர். இது யார் செய்யறாரா? நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, என்னைக்கு உலகத்துல இருந்து என்ன பிரிச்சு எடுத்துட்டாரோ, பிரிச்சு எடுத்து நீயே எவனா வாழ்ந்து விட்டுறல, நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம், 2ஆம் வருகை வரைக்கும் அவரே முன்னின்று முடிக்கிற அளவிற்கு, முடிக்கிற வரைக்கும். ஆமென். என்ன பண்றாரா? நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய பிள்ளைகளை அவர் எப்படி நடத்தணும்னு அவருக்கு நல்லா சொல்லுங்க. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. நீங்க அப்படியே மேல இருந்து கீழே பார்க்க கூடாது. இது வந்து உலகம், சரியா? அப்படியே கண் அப்படியே இப்படி இப்படி இதெல்லாம் விட்டுரும், சர்ச்சைக்கு வெளியே போயிருக்கு. ஆமென். கிருபை வெளிப்படணும், இரக்கம் வெளிப்படணும், அன்பு வெளிப்படணும், சமாதானம் வெளிப்படணும், உற்சாகப்படுத்துதல் வெளிப்படணும். அப்படியே அப்படி அளவெடுக்கிறது எல்லாரையும். கிறிஸ்தவங்களான்னு தெரியல. ஆமென். பவுலுடைய மனநிலை எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க, அவங்களுடைய விசுவாசிகளை குறித்து அவர் பார்க்கும்பொழுது. ஆமென். ஒருத்தன் உள்ள வரான், ஒரே கொஞ்சம் அழுக்கு துணியா இருக்கிறான்னா என்னால ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது. ஏன் முடிய மாட்டேங்குது? ஏன் முடிய மாட்டேங்குது? நான் வேற, அவன் வெளியில அழுக்கா இருக்கான், நான் உள்ள அழுக்கா இருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். அவன் வெளியில அழுக்கா இருக்கான் தெரியுது, நான் உள்ள அழுக்கா இருக்கேன் தெரிய மாட்டேங்குது. ஆனா ஆண்டவர் அதை தான் பார்க்கிறாரு, அதை தான் மாத்தணும்னு நினைக்கிறாரு. அதுக்குதான் கிறிஸ்துவினுடைய உறவு எனக்கு தேவை. ஆமென். என்னைக்கு இந்த உலகம், அதாவது வெறுப்பு என்னிலே முன்ன இருந்த அதே அளவிற்கு இன்னைக்கு சுத்தமா இல்லாம நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துறேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாந்தம் வந்திருக்கு, ஒரு பெரிய மனமகிழ்ச்சி வந்திருக்கு, ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை வந்திருக்கு. எல்லாரும் தேவனுக்காக
எனக்காக செயல்படணுங்கிற புரிதல் வந்திருக்கு அப்படின்னு நான் எதில வெளிப்படுத்துறனோ, அன்னைக்கு இயேசுவோடு இருக்கிற உறவு, பரலோகத்திலிருந்து எனக்கு அவர் ரட்சிப்பின் மூலமா கொடுத்திருக்கிற அந்த காரியம், அதிலே நான் வாழ்வதற்கு என்னை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். உலகம் என்னில காணவே பட முடியாது. ஆமென். சொல்லுங்க ஹalleluya. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வாழணும்னு ஆசை? இதுதான் நற்செய்தி. ஆமென். இதுதான் நற்செய்தி. நீ இன்னைக்கு செத்துட்டா எங்க போவ? நீ போவியா? எப்படி போயிடுவ? உனக்கு தான் இவ்வளவு பாவம் இருக்கே. இயேசுவே உன் பாவம் இல்லைன்னு சொல்றாரு. இங்க வந்து நீ போவியா போக மாட்டியா? ஆமென். கொஞ்சம் இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது இன்னைக்கு ரட்சிப்பு எப்படி, நம்ம அதாவது சுவிசேஷம் எப்படி அறிவிக்கிறது? நம்ம சுவிசேஷம் எப்படி அறிவிக்கிறது இன்னைக்கு? சொல்லுங்க. உலகத்துல நம்ம சுவிசேஷம் எப்படி, இது எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சுவிசேஷம் எப்படி அறிவிக்கிறோம்? வந்த உடனே நீ பாவி, நீ பரலோகம் போவியா? நீ எங்க எப்படி போயிடுவ? உனக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் நீ போவியா? ஆமென். வசனம் அப்படி கேக்குது. நீ ஃபர்ஸ்ட் நீ போவியா? ஆமென். ஒருத்தர் நியாயம் தீர்க்கிற வேலை எனக்கு யார் கொடுத்தது? ஆமென். நியாயம் தீர்க்கிற வேலை என்னுடையதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆலயத்துல நம்ம வாழ்க்கை எப்படி இந்த உலகத்துல லகுவா வாழணும்ன்றதுக்கு இயேசு கிறிஸ்து வழி வச்சிருக்காரா இல்லையா? அப்ப லகுவா இல்லாததுக்கு காரணம் யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு தெரியல. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, எனக்கு தெரியல. ஆமென். லகுவா வாழாததுக்கு காரணம் யாரு? நம்ம தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகா வச்சுக்கப்பா, உன்னுடைய எல்லாத்தையும் எனக்கு 11:28 யோவானா மத்தேயு தெரியல, உன்னுடைய எல்லா பாரத்தையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட விட்டுரு, என் கூட நட, என்னுடைய பாரம் லகுவானதா இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையை நான் மாத்தி காட்டுறேன். ஆமென். இது இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவரை நம்மிலே காண்பிப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட ஒரு மேலான ஒரு ஒரு பாரம் கூட சொல்லலாம். இது இயேசு எனக்காக எடுத்துக்கொண்ட ஒரு பாரம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் உன்னால சுமக்க முடியாது, இந்த பிரச்சனையெல்லாம் உன்னால என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது, நீ பரலோகம் போவியா? ஆமென். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? பரலோகத்துக்கு யாரும் போறது இல்ல, பரலோகம் தான் பூமிக்கு வரப்போகுது. ஆமென். பரலோகத்துக்கு யாரும் போறது இல்ல, இயேசு கிறிஸ்து அத பூமியில கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொன்னு அழகா சொல்லட்டுமா? பரலோகம் இயேசு இருக்கிற இடம். ஆமென். நரகம் இயேசு இல்லாத இடம். அப்ப அவர் இல்லாம நம்ம உலகத்துல வாழவே முடியாது. அதுக்காக அவர் நம்மளை ரட்சிப்புக்குள்ள நடத்தல. ஹல்லேலூயா. இப்ப இன்னைக்கு இனிமே நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. ஏன் இருக்காது? நீ பரலோகம் போவியா போக மாட்டியா? அது வந்து இப்ப கேன்சல் ஆயிடுச்சு. எது தெரியுமா நற்செய்தி? இயேசு உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கவே பூமிக்கு அவர் அவருடைய மேலான ஸ்தானத்தை விட்டு வந்தார். அது மட்டும் இல்ல, நற்கிரியை தொடங்கினவர் அவருடைய வருகையின் நாள் வரைக்கும் என்ன பண்ணுவாரா? நம்மளை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க அதே வசனத்துல. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன பவுலுடைய சந்தோஷம் பாருங்க. என்ன சொல்றாரு? நற்கிரியை தொடங்கினவர். இப்ப இது நாளாவணம் பண்ண போறது இல்ல, அவர் சொல்லிட்ட உனக்கு. அவர் என்ன பண்றாரு? கடைசி வரைக்கும் அவனை நடத்திடுறாரு. இதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்கிற விசுவாசியை பார்த்தா சந்தோஷமா இருக்கு? 90% இல்ல. ஏன்? இது என்ன விட மேல போயிடுது, இது என்ன விட, இது எப்படி இன்னைக்கு பண்ணலாம், நான் தானே இப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஆமென். grow up, வளரணும். டைம் இல்ல அதுக்கெல்லாம். வந்து என்ன இல்ல, டைம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் செய்த இந்த காரியத்தை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. சந்தோஷப்படுறேன். அப்புறம் வாசிங்க.
என் கட்டுகளிலும் நாம் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியா இருக்கிறது. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. என்ன சொல்றாரு பவுல் ஆகிய நான் மட்டும்தான் ஊரெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லணும் இல்ல, கிருபையிலே நீங்களும் சுவிசேஷ ஊழியத்திலே பங்குள்ளவர்களா இருக்கிறீர்கள் என்று உங்களை நினைக்கும் பொழுது எனக்கு ஆமென். அப்ப இதுல நீங்க பங்குல இல்லனாதான் நீங்க உலகத்தோட ஒட்டி இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுல பங்கெடுக்காம உங்களால இருக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. அப்ப எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்க. நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வா வா வா, ஆண்டவர் அறிந்து கொள்ளவா, பைபிள் ஸ்டடிக்கு வா, உபவாச ஜெபத்துக்கு வா. ஹalleluya. நன்றி இருந்தா வருவீங்க, அவ்வளவுதான். ஆமென். ஆண்டவர் என் வாழ்க்கைய உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் நான் உண்மை உள்ளவரை நடத்திருக்காருன்னா சாகர வரைக்கும் அவர் நடத்த போதுமானவர். எப்படி சொல்றேன்? எபேசியர் 2:6 வரைக்கும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்ற புரிதல் எனக்கு இருக்குன்னா என்னுடைய தேவைகளையும் என்னுடைய முக்கியத்துவங்களையும் நான் மேல வைக்காம ஆண்டவருடைய காரியத்தை முக்கியப்படுத்தி வாழ்வேன். ஹalleluya. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. இதோட எனக்கு கீழே இறங்கி சொல்ல தெரியல. உங்க கண்கள்ல நான் வசனத்தை காட்டிட்டேன். எதுக்கு ஆண்டவர் நம்மள ரட்சித்திருக்கிறார் என்ற அந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஆமென். இதுக்கு மேல நான் போன கடைசியா நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்ன ஊழியத்துல அல்லது சபை விசுவாசிகளை நாம் இருக்கிறது தேவனோட நம்ம அவருடைய திட்டத்துல அல்லது அவர் இந்த பூமிக்கு வைத்திருக்கிற நோக்கத்துல நாம் அவரோடு கூட கை கோர்ப்பதற்காக தான் ரட்சித்திருக்கிறார். ஆமென். அவரோட அது எப்படி பண்ணோம் ஏதா பண்ணோம் சொல்றதுக்கு தான் பாஸ்டர் ஆண்டவர் வச்சுக்கிறார். ஆமென். பாஸ்டர் சொல்ற பேச்சே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா தேவனுடைய ஊழியத்துல நான் கை கோக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லைன்னு அர்த்தம். சொந்த வழியில ஓடுறவங்க தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்துகிறார்களா என்ற பெரிய கேள்வி அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கு. என் குடும்பத்தை யார் பார்த்துக்குவாரு? இவ்வளவு நாள் நீ பாத்தியா? ஒரு நாள் இந்த உயிர் இன்னைக்கு போதுன்னு வைங்க, இந்த உயிர் இன்னைக்கு போகாம நாம் புடிச்சு தடுத்து நிறுத்தி வைக்க முடியுமா? முடியாது. ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லாம முடியவே முடியாது. ஆமென். அப்புறம் குடும்பத்தையே அப்படியே தலையில பாரத்து தலைமையில சுமக்கிற மாதிரியும் நம்ம என்னமோ உலகத்தையே புரட்டி போட்டுற மாதிரியும் யாரை ஏமாத்துற வேலை இதெல்லாம்? நம்மளே நினைச்சுக்கிறோம் ஆண்டவருக்கு தெரியும் எல்லாம். எப்படி தெரியும்? அவர் தெரியறதுனால தான் நீ பேசுறேன். என் ஜபத்தினால நான் அப்படியே தாங்குகிறேன், நான் மட்டும் வேலை செய்யறேன்னா என் குடும்பம் நடத்துறது பலத்தை கொடுக்கறது யாரு? ஜீவனை கொடுக்கிறது யாரு? சத்துவத்தை கொடுக்கிறது, ஞானத்தை கொடுக்கிறது யாரு? கிருபைகளை கொடுக்கிறது யார்? வியாதி இல்லாம பாதுகாக்கிறது யார்? என்னுடைய போக்கையும் வரத்தையும் என்னுடைய வாழ்க்கையில அவர் நினைக்கிற மாதிரி என்ன குறைவில்லாம நடத்துறது யாரு? இந்த ஆண்டவருக்கு நம்ம வெயிட் பண்ண வைக்கணும். ஆனா அவர் வெயிட் பண்ணாம எல்லாம் நமக்கு என்ன நியாயம்? என்ன நியாயம்? ஹல்லேலூயா. நம்முடைய நேரத்தை நம்ம சரியா திட்டமிட்டா தேவனுக்காக செயல்படுறதுக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கும். ஆமென். நம்முடைய நேரத்துல நம்ம மட்டும் இருந்தா ஆண்டவர் அங்க இருக்க மாட்டார். நம்முடைய நேரத்துல ஆண்டவர் மட்டும் இருந்தா அவர் கூட எப்பவுமே நம்ம இருப்போம். இதுதான் ரகசியம். ஹல்லேலூயா. நம்ம நேரத்துல நம்மளே இருக்க கூடாது. நம்ம நேரத்துல ஆண்டவர் இருக்கணும், அவர் கூட நம்ம இருக்கணும். நம்ம வாழ்க்கை மேம்படுத்துவது அவர் கையில் இருக்கிறதான ஒரு வேலை, நம்ம கிட்ட இருக்கிற வேலை இல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த செய்தி எவ்வளவு உங்களுக்கு உள்ள போகுதுன்னு தெரியல, எவ்வளவு நீங்க உணர்வடைறீங்கன்னு தெரியல. சொல்ற வேலை என்னது? ஆமென். ஒப்பு கொடுத்து செயல்படுற வேலை உங்களுது. ஆமென். எல்லாத்தையும் விட்டுறணும். அப்படி இப்படி நிக்கிறது அப்படி நிக்கிறது எல்லாம் விட்டுறணும். ஆமென். அதுக்கெல்லாம் டைம் இல்ல. பல வருஷம் வேஸ்டா போயிருச்சு. அதுக்கெல்லாம் டைம் இல்ல. இயேசுவுக்காக
போதகர்களை தேவன் எதுக்கு வைத்திருக்கிறாரு? தரிசனத்தை ஞாபகப்படுத்த வச்சிருக்காரு. தரிசனத்தை செவி கொடுத்து கேட்டு ஒரே தரிசனத்துல உறுதியா நின்னு, நம்முடைய சபைக்கு தேவனுடைய வருகைக்கும் என்ன பெரிய தொடர்பு அப்படின்னு சொன்னா, இந்த தரிசனத்தை இந்த சபை இந்த காலகட்டத்துல நிறைவேற்றுச்சாங்கிறத நியாயம் தீர்ப்பதற்காக தான் ஆண்டவர் வர்றாரு. ஆமென். நீங்க யாரா பெரிய இவாஞ்சலிஸ்டா கூட இருங்க, இந்த சபையில இந்த சபைக்கு தேவன் கொடுத்த தரிசனத்தை இந்த காலகட்டத்துல சபையோடு இணைந்து நீங்கள் செயல்படாவிட்டால் தேவனுடைய வருகையில நீங்க நான் என்ன சொல்றது, இது எப்படின்னா, ரட்சிப்பு எனக்கு இருக்கு ஆனா அது எனக்கு வேணாம் நான் புறக்கணிக்கிறதுக்கு சமம். ஆமென். தேவன் நீங்களும் நானும் நினைச்சதுனால இந்த சபையில கொண்டு வரல, அவர் தீர்மானத்தினால கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அப்ப நம்முடைய ஒரே வேலை என்னன்னா, போதகர் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிந்து தரிசனத்துக்கு உட்பட்டு செயல்படுறது மட்டும்தான். Many are the plans of man, but the plan of God alone prevails. அதான் வசனம் சொல்லுது. மனிதனுடைய திட்டம் அநேகமா இருக்கிறது, ஆனால் தேவனுடைய என்னதான் நடக்கும்? தேவனுடைய சித்தம் தான் நடக்கும், தேவனுடைய காரியம் தான் நடக்கும். ஹalleluya. அப்ப எதுக்கு சபையில் இணைத்திருக்கிறார்? மணவாட்டி ஆகிய சபையை தேவன் எடுத்துக்கொள்ளணும்ங்கிறதுக்காக அவர் திரும்ப வராரு. இந்த மணவாட்டி சபைக்கு, இந்த பெத்தேல் மிஷன் சர்ச் பங்கார்பேட் ஆகிய மணவாட்டி ஆகிய சபைக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை போதகர் மூலமா தேவன் வெளிப்படுத்துறாரு. இந்த தரிசனத்திற்கு பூரணமா நீங்க உங்களை இணைத்துக் கொண்டு ஒப்பு கொடுக்காத வரைக்கும் வாழ்க்கையில நிறைவு பார்க்க முடியாது. ஆமென். ஏன்னா அந்த விஷயத்தை தான் தேவன் நம்மிடத்துல கேள்வி கேட்பார். நீ 50 கிராமங்களை சந்தித்து கேட்க மாட்டார். சபை தரிசனத்திற்கு உன்னுடைய பங்கு என்னவா இருந்தது? நான் லட்சக்கணக்கான ஆட்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தேன் ஆண்டவரே, வேற ஒரு ஆளுக்கு அந்த தரிசனத்தை வச்சிருப்பாரு, அதனுடைய பிரதிபலன் நீங்க எவ்வளவு அப்படியே மண்டையை உடைச்சிட்டா கூட அவங்களுக்கு தான் போகும். உன்னுடைய சபையோடு உன்னை இணைத்துக் கொண்டு நீ உன்னுடைய ஊழியத்தை தேவ ராஜ்யத்திற்கு ஒருமனோடு செயல்படும் பொழுது மட்டும்தான் அவர் வரும் பொழுது, ஆண்டவரே உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரனா, நீங்க கொடுத்த 2 தாளந்த 4 ஆக்கன, 5 தாளந்த 10 ஆக்கன, 1 கொடுத்தத புதைச்சு வைக்கல, என் இஷ்டத்துக்கு என்னுடைய தீர்மானங்கள் இல்ல, உம்முடைய திட்டத்திற்கு என்னுடைய அர்ப்பணிப்பு இருந்ததுன்னு நான் ஒப்பு கொடுத்து செயல்படும் பொழுது மட்டும்தான் தேவனுடைய வருகையில எனக்கு பங்கு இருக்கும். ஆமென். நான் செய்ததற்கு எனக்கு பலன் இருக்கும். வேதத்தை சரியா வாசிச்சு பாருங்க, நான் சொல்றத செய்வேன். ஓகே, 20 லட்சம் பேர் இருந்தாங்க, மோசே வழி நடத்தினார். எத்தனை லீடர்ஸ் அங்க? எத்தனை லீடர்ஸ் இருந்தாங்க? ஆமென். 50 பேருக்கு ஒரு லீடர் இருந்தாங்களா? 40 பேருக்கு ஒரு லீடர் இருந்தாங்களா? 10 பேருக்கு ஒரு லீடர் இருந்தாங்களா? 100 பேருக்கு ஒரு லீடர் இருந்தாங்களா? எத்தனை லீடர் என்ன இருக்கட்டும், மோசேக்கு இவங்க கீழ்ப்படியாம இவங்களுக்கு இவங்க கீழே இருக்கிறவங்க கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஐயோ எவ்வளவுதான் ஊழியம் செய்யறது, யாரும் எதுவும் சொல்றது, இதே பாட்டு தான் பல வருஷமா நானும் கேட்டுட்டு இருக்கேன். யாரும் சொல்றது, ஃபர்ஸ்ட் நீ கேளு, அப்புறம் மற்றவங்க எல்லாம் கேட்பாங்க. நான் செய்யாத ஒண்ண மற்றவங்க எனக்கு செய்யணும்னு நான் எதிர்பார்க்கவே கூடாது. வேதம் தான் சொல்லுது, நீ மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அத. ஹல்லேலூயா. அப்ப யார் நான் கொஞ்சம் பெரியவன், நான் கொஞ்சம் இல்ல, கிருபைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது எல்லாருடைய பக்தி விருத்திக்காக. கிருபைகள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது தனித்துவமா காட்டுறதுக்கு இல்ல, எல்லாருடைய நன்மைக்காக. ஃபார் காமன் குட். காமன் குட்னா என்ன? பொதுவான நன்மைக்காக அதை செயல்படுத்த பங்களிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை செய்யறதுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 6 காரியத்தை நமக்காக செய்தார். நம்முடைய வாழ்க்கையை கடைசி பரியந்தம் நடத்த, நம்முடைய குற்றமற்றவர்களை நிறுத்த. இன்னொரு வசனம் கூட வாசிச்சோம், யூதா 24. யூதா 24 எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு ஆசீர்வாதம் போடும்போது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. யூதா 24 வழுவாதபடி உங்களை காக்கவும், கவனிங்க, வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே, தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட. கவனிங்க, நம்மள ஆண்டவர் எப்படி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவருடைய சன்னிதானத்துல காண்பிக்கணும்னு நினைக்கிறாரு?
மிகுந்த மகிழ்ச்சி அவர் நம்மள மகிழ்ச்சியோட கூட பரலோகத்துல கொண்டு போய் நிறுத்துறார். அவர் அடித்து போடுவார், காலை உடைத்து போடுவார், அப்படியே அடித்து. அதெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்யறது இல்லை. ஆமென். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். பிசாசு அதை செய்யறான். பிசாசு என்ன செய்யறான்? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வர்றதில்லை. ஆனா தேவன் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? அவர் ஜீவனை கொடுக்க வராராம். அந்த ஜீவன் பரிபூரணமாக நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பெற்றுக் கொள்வதற்கு கொடுக்க வருகிற தேவனா இருக்கிறார். யோவான் 10:10 அததான் சொல்லுது. ஹalleluya. நீங்க ஒரு வசனம் கூட நான் ப்ரிப்பேர் பண்ணல. வெறும் பைபிள் தரத்தை வச்சு அப்படியே பேசிட்டு இருக்கேன். ஹalleluya. நான் பெரிய அறிவாளியா இல்ல, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பெரிய. ஆமென். இது பெரிய வசன ஞானம் இருக்கா? கிடையாது. ஆமென். இது ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுல நான் பெருமை பாராட்டணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஹalleluya. அவர் சந்தோஷப்பட்டா நமக்கு அதனுடைய பூரணமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாய் கிடைக்கிறது. என் மூலமா அவர் சந்தோஷப்பட்டுறணும். ஆமென். இதுக்காக உயிரை கொடுக்கலாங்க. என் மூலமா அவர் சந்தோஷப்பட்டுறணும். அவர் டெய்லி என் மூலமா சந்தோஷப்படுறாருன்னா இந்த உயிரை அவருக்காக கொடுத்தலாம், பரவாயில்ல. ஹalleluya. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் பிசாச பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் ஒண்ணும் அவனுடைய உயிரை கொடுத்து நம்மள வாங்கல. அவனை பத்தி பெருசா பேசுறதுக்கு அவன் ஒண்ணும் கல்வாரி சிலுவையில் நமக்கு ஜீவனை கொடுக்கல. ஓ பிசாசு இங்க இது கற்பா தெரிஞ்சிச்சு, அங்க வெள்ளையா தெரிஞ்சு, அது எப்படி வேணா தெரிஞ்சு போடும். உனக்கு என்ன பிரச்சனை? அவன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் எப்படி வேணா தெரிஞ்சிட்டு போட்டோம். என்னுடைய ஜீவனை என்னுடைய பிராணனை அழிவிலிருந்து நீக்கின கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கைய அவர் தான் எனக்காக செத்தார். அவருக்காக தான் நான் வாழணும். அவரை பத்தி தான் நான் யோசிக்கணும். அவரை பத்தி தான் நான் பறைசாற்றணும். அவரை பத்தி தான் என்னுடைய கவனம் முழுவதும் இருக்கணும். ஆமென். சும்மா இதை செஞ்சுட்டாங்க அதை செஞ்சு இதெல்லாம் கிறிஸ்தவனுக்கு அழகு கிடையாது. ஹalleluya. அப்படியே ஒரு ஊழியம் செய்யற ஒரு அம்மா அப்படியே பயங்கரமா கூட்டு வரும், பயபக்தியா அப்படியே கூட்டு கல்யாணத்துக்கு பொண்ணை கூட்டு வராங்க முன்னாடி. அந்த மாதிரி என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்களா, கொஞ்சம் பண்ணுங்க. உங்களுக்கு விசுவாசம் இல்ல, ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்களா, செஞ்சு வச்சா என்ன, செஞ்சு வச்சா சாப்பிட வேண்டியதுதான். ஹalleluya. ஆண்டவரை கவனம் உள்ளவர்களா, ஆண்டவர் மீது கவனம் உள்ளவர்களா நம்ம வாழணும். அவன் எனக்கு 38 வயசு ஆயிடுச்சு, எனக்கு யாரும் செஞ்சாங்களோ செய்தியை தர, நான் நல்லா தான் இருப்பேன். ஆமென். பெரிய பெரிய ஊழியக்காரங்களெல்லாம் விட்டுருவாங்களாம். எனக்கு என்ன கேள்வினா, அந்த அம்மாவே குடிசையில இருக்கும், அந்த அம்மாவே ரோட்ல எங்கன்னா உட்காந்து, அதுக்கு யார் செஞ்சு வைக்குவாங்க? இதை பயபக்தியா கூட்டின்னு வருது இந்த அம்மா. கூட்டின்னு வந்து ஐயா ஜாப் பண்ணுங்க. எதுக்கு ஜாப் பண்ணோம்? பைபிள் சரியா வாசிக்கணும். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரம் இல்ல, குறி சொல்லுதல் இல்ல, எதுவுமே கிடையாது. ஏன் எப்படி நான் இதை நம்புறேன்? இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில இதை செய்து இதை முடிந்தது என்று முடித்து வச்சிட்டார். அவரை விசுவாசிப்பதின் மூலம் அவருடைய பிள்ளையா நான் மாறி அவரோடு உறவு கொள்வதின் மூலம் இந்த உலகத்தின் காரியங்கள் என்னை தொடாதபடிக்கு அவருடைய உறவுல புதிய சிருஷ்டியா நான் வாழுகிறேன். ஆமென். பழையவைகள் என்னில இல்ல, ஒழிஞ்சு போயிடுச்சு. ஆமென். அப்பப்ப இந்த உலகம் என்ன கிராஸ் பண்ணுது, ஆனா என்ன மேற்கொள்ள முடியாது. ஆமென். என்ன கடந்து போகலாம், ஆனா என்ன மேற்கொள்ள முடியாது. இது என்னுடைய பலத்தினால நான் சொல்லல, கிறிஸ்துவின் மீது இருக்கிற நம்பிக்கையினால, விசுவாசத்தினால. கிறிஸ்தவர்கள் இப்படி வாழணும். நமக்கு பேர் விசுவாசிகள், கொஞ்சம் கூட அதுக்கும் நமக்கு சம்பந்தமே இருக்கிறது இல்ல. நான் யாரு? விசுவாசி. ஆனா அதுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்ல. சம்பந்தப்படுத்திக்கணும். ஹalleluya. அதுக்காக தான் நம்மளை பிரித்தெடுத்து ரட்சித்து சீஷர்களா மாற்றி சபையில இணைத்திருக்கிறார். ஹalleluya. அப்ப இதனுடைய வித்தியாசத்தை பாக்குறீங்களா? நம்ம வாழ்ந்த காலங்களும் வாழ்க்கையும் சூழ்நிலைகளும் இன்னைக்கு தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களும் எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னு கடைசி 9 மணிக்கு எப்படிக்கணும் இல்லைங்களா?
கடைசியில் ஒரு 5-7 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். சங்கீதம் 23க்கு நேரம் உடைய வேதத்தை திருப்பலாம். சங்கீதம் 23. அப்ப இந்த தேவன் நற்கிரியை தொடங்கினார். அதுக்குள்ள அந்த இது முடிச்சிருக்க அந்த வசனத்தை. மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும். பாருங்க, இந்த உலகத்துல நான் பாவி நம்மள சொல்றோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கவனம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு தெரியுமா? நம்மள குற்றமற்றவர்களா ஆண்டவருக்கு முன்னாடி மகிழ்ச்சியோட நிறுத்துவதற்கு நமக்காக செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அவர் செஞ்சுட்டு இருக்கார். ஆமென். எல்லா வேலையும் அவரு என்ன உருப்படாதவன்னு சொல்லிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, சரி நீ உலகத்துக்கு உருப்படாதவனா இரு, வா என் கையில உன்னை நான் எடுத்துக்கிறேன், உன்னை நான் எப்படி உருப்படியா மாத்தி காட்டுறேன் பாரு. இதுதான் ஆண்டவர் நமக்கு செஞ்சுட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளே நம்ம சொல்றோம்ல, இதுவா உருப்படாது, அதுக்கு எவ்வளவுதான் சொல்றது, அவ்வளவுதான். நம்மளே கை விட்டுறோம் நம்ம பசங்களை, இல்ல கையை கழுவிடுறோம், இது மாறாது, இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றோம். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வருகையின் நாள்ல தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசற்றவர்களாய் நம்மள என்ன பண்றாரா நிறுத்துவதற்கு அவர் மனமகிழ்ச்சியோட நம்முடைய பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவங்களை விலக்கி அவருக்காக. அப்ப இதெல்லாம் எப்ப நடக்கும்னா அவரோடு இருக்கிற உறவு மட்டுமே நம்முடைய கவனத்துல இருக்கும் பொழுது இதெல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். உறவுல வராதது ஆமென். உணர்வுல உணர்ச்சி வசப்படுறதுல வர்றதில்ல. ஆமென். ஜோரா கை தட்டிட்டா வர்றதில்ல. ஆமென். உணர்ச்சி வசப்படுறதுல வர்றதில்ல. இயேசுவோடு கூட நாம் உறவு கொள்ள வேண்டும். அவர் டெய்லி என் வீட்டுல வாழணும், அவர் டெய்லி என்ன நடத்தணும், அவருடைய ஆவி எனக்கு ஆலோசனையை கொடுக்கணும், அவருடைய ஆவி என்ன சில காரியங்கள்ல தடுத்து நிறுத்தணும், சில காரியங்கள்ல இருந்து விலக்கி வைக்கணும், சில காரியங்கள்ல உந்தி தள்ளி வழிநடத்தணும். ஆமென். அப்ப அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நம்மிலே இருக்கும். நம்ம செய்யறதெல்லாம் அவருடைய மகிமைக்காக இருக்கும். ஆமென். உலகத்தை எதுக்கு நான் கிறிஸ்டியன் ஆன? இந்த வாழ்க்கை அவருடைய மகிமைக்காக வாழ்வதற்காக தான் நான் கிறிஸ்தவன் ஆனேன். ஆமென். என் சொந்த இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு இல்ல. இந்த வாழ்க்கை அவருடைய மகிமைக்காக வாழ்வதற்கு நான் கிறிஸ்தவன் ஆனேன். அப்ப எப்படி அவருடைய மகிமைக்காக நான் வாழ முடியும்? அவர் சாயல் என்னிலே வெளிப்பட 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 நான் இந்த உலகத்துல அப்படியே என்னை நான் அதாவது சாம் அப்படியே உலகத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து குறைந்து இயேசு சாம்ல வெளிப்படும் பொழுது அவர் வெளிப்படும் பொழுது பிதா மகிமைப்படுகிறார். பிதா மகிமைப்படுறதுனால இந்த வாழ்க்கை மேலோங்கி வருகிறது. ஹல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்காரு. சும்மா வந்துட்டு அப்படியே சீரியஸா உட்கார்ந்துட்டு போறதுக்கு இல்ல. ஆமென். அப்படி ஒரு சந்தோஷம் அவருடைய சமூகத்துல இருக்கு. நீங்க இதை உணரணும்னு எனக்கு ஆசை, ரொம்ப வாஞ்சிக்கிறேன். இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும். அப்படியே வாழ்க்கை அப்படியே லகுவா இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வாஞ்ச, எனக்கு ஆசை. ஹல்லேலூயா. ஆமென். இந்த சங்கீதம் 23ஆம் சங்கீதம் ரொம்ப அழகான மெய்ப்பனாகிய கர்த்தர் சொன்னல, இது தொடரலாம் ஒருவேளை நேரம் இருந்தா. இந்த கிருபையும் அவருடைய மெய்ப்பத்துவத்துல நமக்கு கிடைக்குது. முதல்ல என்ன பண்றாரு? ரட்சிப்பின் நிமித்தம். இரண்டாவது நமக்காக வேண்டிக் கொள்றாரு. யோவான் 17ஆம் அதிகாரத்துல 3வது வார்த்தையின் வல்லமையினால அவருடைய கிருபை கொண்டு நம்மை புதுப்பிக்கிறார். 4வது பரலோகத்துல நமக்காக பரிந்து பேசுவதின் மூலம் நம்மை எல்லா உலகத்தினுடைய என்ன சொல்றதுங்க இக்கட்டுகளிலிருந்து தேவன் நமக்காக பரிந்து பேசுறதுனாலதான் நம்ம பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். 3 வருஷத்தை பத்தி பேசுறோம். 2000 வருஷமா நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற அந்த தேவன் கெஞ்சறது இல்ல. இயேசு கிறிஸ்து செய்து முடித்து வேதம் சொல்லுது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் அதாவது 4ஆம் வசனத்துல அப்படியே வாசிச்சீங்கன்னா, வானோர் பூதலத்தோர் பூமிக்கு கீழானோர் எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலின் கீழே கொண்டு வந்தார். ஏன்? அவர் தம்மை மரண பரியந்தம் சிலுவை பரியந்தம் தாழ்த்தினபடியினாலே. ஆமென். அப்ப எல்லாம் அவர் கால் கீழே இருக்கிறதுனால பரலோகத்துல அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் பிதாவின் வலது பாரசத்திலே அமர்ந்து என்ன பண்றாரா? கெஞ்சல ஒரு விஷயம் விட்டுருங்க, ரத்தம் சிந்திட்டான் இல்ல அவருடைய அதிகாரத்தின் பேர்ல பிதா கிட்ட சொல்றாரு, இல்லப்பா உமக்கு தெரியும்
நீங்க பார்த்திருக்கீங்க, இந்த பிள்ளை எனக்காக பூமியில வாழ்வதற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட ஒரு பிள்ளை. ஆமென். அப்ப அவருடைய விண்ணப்பத்தின் நிமித்தம், பரிந்து பேசுதலின் நிமித்தம் நாம் மடிந்து போகாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஐந்தாவது, பரிசுத்த ஆவியானவர் தினந்தோறும் நம்மளை வழி நடத்துறதுனால, சத்தியத்துக்குள்ள நடத்துறதுனால நாம் அடிந்து போகாமல் உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு, உலகத்தினுடைய காரியங்களுக்கு சிக்கி தவிக்காமல் இருக்கிறோம். ஆமென். நான் ஜெபம் பண்றதுனால நடக்க நினைக்கிறீங்களா? எனக்கு பின்னாடி இவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எனக்காக ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிற காரியம். அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் மரியாள் சொல்ற மாதிரி நான் ஆண்டவருக்கு அடிமை. அவர் என்ன சித்தம் பண்ணிருக்கிறாரோ அது என்னுடைய வாழ்க்கையில நடக்கட்டும். அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில என்னது? 100% சரண்டர். 100% என்னுடைய வாழ்க்கைக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நான் ஒப்பு கொடுப்பது தேவனுடைய சித்தம். ஆமென். 100% சரண்டர். அப்புறம் அவருடைய சித்தத்திற்கு எப்படி செயல்படுறது? 100% ஒபீடியன்ஸ். ஆமென். 100% என்னை அர்ப்பணிப்பதின் மூலம் அவருடைய சித்தம் என்னில் விளங்குகிறது. இந்த சித்தத்திற்கு எப்படி நான் செவி கொடுத்து வாழ்வேன்? பூரணமாய் அவருக்கு கீழ்ப்படிகிறதின் மூலம் என்னுடைய வாழ்க்கை அவருடைய விருப்பத்திற்கு வாழ்வதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இதான் பிரச்சனை. ஆமென். கீழ்ப்படிய முடியறதில்ல. மேடையில இருந்து வர வார்த்தைக்கு என்ன பண்ண முடியறதில்ல? கேட்கிறோம், ஆனா செவி கொடுக்க முடியறதில்ல. கேட்கிறோம், ஆனா உள்ளத்துல ஏற்றுக்கொள்ள முடியறதில்ல. அதனாலதான் கீழ்ப்படிதல் இல்ல. பைபிள் சொல்லுது, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆமென். நம்ம செய்யற செயல்களுக்கு பலன் இருக்கோ இல்லையோ, நம்ம கீழ்ப்படிதலுக்கு பலன் இருக்கு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சும்மா பரலோகத்துக்கு உயர்த்தப்படல. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினபடியினாலே, மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினபடியினாலே, இது கீழ்ப்படிதலுக்கு ஆதாரம். ஆமென். பாஸ்டர் சொல்லிட்டா நான் பெரிய எதுவா என்ன இருக்கான் அப்படியே செய்யணும், அப்படியே விட்டுட்டு அப்படி செய்யணும். அது கீழ்ப்படிதலுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. இல்ல அப்படின்னு காமா போட்டு ஆரம்பிக்க கூடாது. ஃபுல் ஸ்டாப், அவ்வளவுதான். ஆமென். இதுதான் வேதம் சொல்லி கொடுக்கிற ஒழுங்கு. ஆண்டவரே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது ஆண்டவர் சொன்னார்னா, இல்ல இன்னொரு 2 நாள் அது அப்படியே இருக்கும். ஆண்டவர் முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். ஆமென். சபைக்கும் அதே ஒழுங்கு கோட்பாடுதான். ஹல்லேலூயா. போய் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, அடுத்த சந்ததி ஆளே காணோம், எங்கன்னு தெரியல. நம்ம கிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்பார் தெரியுமா? மற்றவங்களை பார்த்து நம்ம ஆர்வம் காட்டுறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல. அவரை பார்த்து நாம் அர்ப்பணித்து அவருக்காக செயல்படுத்துவதற்காக தான் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மற்றவங்களை பார்த்து காரணம் சொல்றதுக்காக அழைக்கல. நம்முடைய குடும்ப உத்தரவாதத்தோடு உக்ரானத்துவத்தோடு தேவனுக்காக செயல்பட தான் இங்க அழைத்திருக்காரு, இங்க வச்சிருக்காரு. அந்த வேலையை நம்ம செய்யணும். என் குடும்பம் எவ்வளவு உத்தமமா தேவனுக்காக செயல்படுது அப்படிங்கிறதுக்கு அவங்க வர மாட்டாங்க, இவங்க வர மாட்டாங்க, உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அது. ஆமென். நம்ம தேவனுக்காக எவ்வளவு உண்மை உள்ளவர்களா, உத்தமம் உள்ளவர்களா, அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவருக்காக செயல்படுறவங்க தான் முக்கியம். ஆமென். இதுதான் வேதம் சொல்லி கொடுக்குது. என்ன சொல்றாரு? ஐயோ எங்க அப்பா அம்மா செத்துட்டு இருக்காங்க, போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுற, அப்படியே போயிருன்றாரு. ஆமென். அப்படியே போய், ஏன்னா ஏன் கீழ்ப்படிதல் இல்லை. இன்னைக்கு நிறைய காரணங்கள் சொல்றோமே தவிர அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுறதுக்கு ஆள் இல்லை. ஆமென். எப்படி பரலோக ராஜ்யம் பரலோகத்தில் நடக்கிறது போலயே பூமியில எப்படி நடக்கும்? கீழ்ப்படியாமல் இல்லாம, கீழ்ப்படிதல் இல்லாம. ஆமென். அப்ப நம்ம எவ்வளவு பெரியவர்கள் என்று இல்ல, எவ்வளவு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து தாழ்மையோட அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதுலதான் நம்முடைய ஆவிக்குரிய வெற்றி உள்ள வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப அழகா இந்த இடத்துல இந்த சங்கீதத்தை வச்சிருக்காங்க. சங்கீதம் 22 இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை
குறித்து பேசுகிறது. 23 அவர் நமக்காக செய்த அந்த தியாகத்தினுடைய விளைவு இன்னைக்கு இந்த தற்காலத்துல நமக்கு எப்படி பொருந்தும், இந்த வாழ்க்கை எப்படி வாழுது அப்படின்னு வாழ முடியும், ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்துறாருன்னு பேசுது. 24 இரண்டாம் வருகையை குறித்து பேசுது. ஹல்லேலூயா. சும்மா அப்படி வசனத்தை எங்கெங்கயோ போட்டுறல, இதுக்கு பயங்கரமான ஒரு அர்த்தம் இருக்கு. தேவன் பொருத்தி வைத்திருக்கிற சிலுவையில் அவர் சொல்றார், என் தேவனே என் தேவனே, இதெல்லாம் வந்து 22ஆம் அதிகாரத்துல இருக்கு. எவ்வளவு பெரிய ஞானத்தை தேவன் தாவீதுக்கு கொடுத்து, ஏன் கொடுத்தார் தெரியுமா? நீங்க என்ன செய்தாலும் செய்யுங்க, உங்களுடைய இதயத்திற்கு ஏற்றவனா நான் இருப்பேன். அந்த அர்ப்பணிப்பும் அந்த ஒப்பு கொடுத்தல்னாலதான் தேவன் ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு ஆளை இந்த இடத்துல என்ன நடக்கும்ங்கிறத வெளிப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. நான் என்ன வேணா இருக்கலாம், ஆனா தேவன் எனக்கு அவரை வெளிப்படுத்தணும் அப்படின்னா எனக்கு 100க்கு 100 தாழ்மை, அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல், 100க்கு 100 கீழ்ப்படிதல். 2 ரயில்வே ட்ராக் மாதிரி. ஆமென். அவர் சித்த எண்ணெயில விளங்கணும்னா 100க்கு 100 என்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கணும். அவர் சித்த எண்ணெயில செயல்படணும்னா 100க்கு 100 நான் கீழ்ப்படிந்து அப்படியே அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு வசனம் புரியுது? நான் கோர்வையா பேசல, ஆனா இது ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு பாடமான ஒன்று. ஆமென். இந்த வசனத்தை ஒட்டச்சத்திரத்துல ஒரு 200 பிள்ளைங்க இருந்தாங்க, நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசினேன். சாட்சி என்ன சாட்சி சொன்னாங்கன்னா, என் கூட வந்த பசங்க யாருக்குமே பாஷை தெரியாது. 8 பேரும் நாகாலாந்துல இருந்து வந்த பசங்க, யாருக்குமே பாஷை தெரியாது. ஆனா இந்த 8 பேரும் சொன்னாங்க, ஐயா சார், நாங்க கவனிச்சு பார்த்துட்டு இருந்தோம், ஒருத்தவங்க கவனம் கூட செதறல, எல்லாருமே கண்ணீரோட தங்களுடைய வாழ்க்கைய ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவருடைய உறவுல வர்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு பாஷை தெரியாத ஆட்கள். ஆமென். பாஷை வந்து ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு காரியத்துல நான் கம்யூனிகேட் பண்ணா எப்படி வேணா கம்யூனிகேட் பண்ணலாம். ஒரு சமயம் ஏறக்குறைய 200 பெண் பிள்ளைங்க இருந்தாங்க. இந்த போட்டோஸ் காட்டணும்னு நினைச்சேன், எனக்கு அந்த வாட்ஸ்அப்ல வரல. ஒரு பேரலைஸ்டு, கை காலு இப்படி முடமா இருக்கிறவங்க, முட்டி வரைக்கும் கால் எடுத்துட்டவங்க, எத்தனை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களோ அத்தனை வீட்டுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். கிறிஸ்தவ மாநிலத்திலிருந்து வரவங்க சுவிசேஷம் எப்படி அறிவிக்கணும்ன்றது தெரியாம இருந்தது. அவங்க கண் கூட சுவிசேஷத்தை அறிவிப்பதை பார்த்து, பாவ அறிக்கை ஜெபத்தை அவர்கள் செய்வதை பார்த்து, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதை பார்த்து, கண்ணீரோட ஆண்டவருக்காக இனிமே வாழுங்கிற அர்ப்பணிப்புல ஒப்பு கொடுத்தல்ல வாழறதுக்கு வீடு வீடா போய், ஆமென். இப்ப என் பின்னாடி ஒரு 15 பேர் இருப்பாங்க. இவங்க முன்னாடி, ஏன்னா இவங்க கத்துக்கணும் செய்யணும். ஆமென். அதே நேரத்துல இந்த ஆத்துமாவும் விலையேற பெற்றது. இதை எப்படி நான் செஞ்சேன்? எனக்கு 100க்கு 100 அறிவு கிடையாது. ஆமென். தேவனுடைய பலத்தினால, அவருடைய கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த ஒரு காரியம். ஏன்னா முன்னெல்லாம் யோசிப்பேன், யாராவது சொல்லிட்டு விடுங்க சுவிசேஷம், போய் ஒரு பாட்டை பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம். அந்த பிசினஸே கிடையாது. இந்த வீட்டுக்கு நீ கால் வச்சோம்னா இன்னும் அடுத்த வருஷமோ 2 வருஷமோ இனிமே வாழ்க்கையில அவங்கள பாப்போமோ இல்லையே கிடையாது. அவங்களுக்கு இயேசு தேவை. ஆமென். அவங்களுக்கு இயேசு தேவை. இதுதான் நான் டெய்லி ஹாஸ்பிட்டல்ல செஞ்சுட்டு இருக்கேன். ஆமென். அதனாலதான் இவ்வளவு தைரியமா என்னால பேச முடியுது. ஆமென். இதனுடைய பலன் என்னுடைய குடும்பத்துல பார்க்க முடியுது. என்னுடைய தேவைகள் ஆச்சரியமா தேவன் சந்திக்கிறத என்னால பார்க்க முடியுது. ஆமென். எங்க அப்பா அம்மா நான் பார்த்துக்கிறதே இல்லை, இங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நினைக்கும் போது எனக்கு மன சமாதானமா இருக்கு. ஏன் சமாதானமா இருக்கு? நான் பார்த்துக்கிறத விட நீங்க நல்லா பார்த்துக்குவீங்கன்றது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நிறைய காரியங்கள் ஒன்னோடு ஒண்ணு இணைந்து எல்லாம் அந்த ஆரம்ப புள்ளி இயேசுவா மாறிட்டா நம்ம வாழ்க்கை மேலோங்கி வருவதற்கு காரணமா மாறிடும். ஆமென். அப்ப அறிமுகப்படுத்தப்பட்ட இயேசுவோடு இருக்காதீங்க. அந்த இயேசு உங்களுக்கு தேவையில்லை. ஆமென். தேவைக்காக இயேசுவை தேடாதீங்க, அவர் தேவை கிடையாது உங்களுக்கு. ஆமென். வரம் வல்லமைக்காக நாம் பெரிய ஆளா காட்டணுங்கிறதுக்காக இயேசுவை தேடாதீங்க, அவர் தேவையில்லை உங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. உதவி செய்யறதுக்காக இயேசுவை தேடாதீங்க, அவர் தேவையில்லை உங்களுக்கு.
ஆமென். உங்களுடைய மூச்சா அவர் மாறிடணும், உங்களுடைய உணர்வா அவர் மாறிடணும், உங்களுடைய உறவா அவர் மாறிடணும். ஆமென். எப்படி கணவன் மனைவி, கணவனை பிரிஞ்சு மனைவி இருந்தா எப்படி அவங்க பதறாங்க, அந்த மாதிரி ஒரு பதட்டம் நமக்கு வரணும். இயேசுவோடு கூட 100 மடங்கு இந்த கணவன் மனைவி உறவை விட மேலான உறவு வந்துடணும். அது மட்டும்தான் அவருடைய இதயத்தை நமக்கு வெளிப்படுத்தும். அது மட்டும்தான் அவரை கனப்படுத்தி அவருடைய நாம மகிமைக்காக இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு வழி உண்டாக்க செய்யும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். மெய்ப்பட முடிச்சு நாம் முன்னாடி பேசணும். அப்படி எழுந்தரிப்போமாய் தேவன் இங்கே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்தது. நீங்க எப்படி அர்ப்பணிச்சு வாழ போறீங்க? அதுதான் ஒவ்வொரு முறையும் தேவ சத்தம் காதுகளில் விழும்போது முடிவுதான் முக்கியம். ஒரு துவக்கத்தை பார்க்கிறோம், முடிவு முக்கியம். துவக்கம் எப்படி வேணாலும் இருக்கலாம், முடிவுதான். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு இருப்பதுதான். இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நேர்ந்தாலும் உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடு நான் இருப்பேன். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். இரவும் பகலும் உம் சித்தம் செய்திடுவேன். என்ன நேர்ந்தாலும் உம் சித்தம் செய்திடுவேன். எப்போதுமே உம் சித்தம் செய்திடுவேன். எப்போதுமே உம் சித்தம் செய்திடுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள், ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு முறை பிறந்தாச்சு. அடுத்த வாழ்வு ஆண்டவரோடு இருக்கக்கூடியதுதான். இதை இழந்து போவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கு. இழக்காமல் காத்து கொள்ளுங்கள். ஒண்ணு இல்லைன்னு ஒப்பு கொடுத்துருங்க. தனிப்பட்ட விதத்தில் வசனத்தோடு நிலைத்திருங்க. மற்றவங்களை நியாயம் தீர்க்காதீங்க. உங்களையே நீங்க ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் தான் அவரோடு இருக்க முடியும்.
கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? ஆமென். ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதுதான் ஆண்டவர் விருப்பம். அதனால் தான் அவர் தமது வார்த்தைகளை கொண்டு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். துவக்கம் முதல் இதுவரைக்கும் நடத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்தாலே எங்களுக்கு சமாதானம் உண்டு, பலன் உண்டு, விடுதலை உண்டு, பாதுகாப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. வார்த்தையின்படி நாங்கள் வாழாவிட்டால் ஒண்ணுமே கிடைக்காது. அதனால ஆலயத்தில் வந்த ஜனங்கள் சரியான வழியை தெரிந்து கொள்ளட்டும். எப்ப என்ன நடக்கும் தெரியாது, ஜாக்கிரதையாக வாழட்டும். மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு, பாத்திரவானாய் எண்ணப்படுவதற்கு விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ ஆயத்தப்படு, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி என்ற வார்த்தையின்படி பக்குவம் அடையட்டும். வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். மிகைப்படுத்த எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நான் கரெக்டா இருந்தா நான் உங்ககிட்ட வர போறேன். அத போல ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். இதன் மூலம் அந்த அனைத்து மகிமை உமக்கு மட்டும்தான் சொந்தம். அடுத்துள்ள ஆராதனைகளை பொறுப்படும். உமக்கு யாரு விருப்பமோ அவங்கள மட்டும் கொண்டு வந்து சேருங்க ஆண்டவரே. உமக்கு யாரு வேண்டாமோ அவங்க அங்க வர வேணாம். ஏன்னா ஒரு ஆத்மாவை இழக்க நாங்க விரும்பல. வருகிற அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்படி கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய தூயாவியருடைய ஆசீர்வாதம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆத்துமாவே முழுவதுமே ஆத்துமாவே அவர் செய்த சர்வ 9:30 மணிக்கு அடுத்த ஆராதனை ஒரு 1/4 மணி நேரம்